நீங்க எப்போதாவது ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டு வேற ஒரு உலகத்துக்குள்ள போன மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? பிரேக் டைம். இன்னைக்கு நான் உங்களை ரொம்ப அழகான மர்மமான ஒரு சிவன் கோவிலுக்குள்ள சூட்டிட்டு போக போறேன். இந்த இடம் வெறும் கட்டிக்கலையோடு தலை சிறந்த படைப்பு மட்டும் இல்ல, இது ஒரு வாழும் கதை. கல்லுல செதுக்கப்பட்டது, பல நூற்றாண்டுகளா ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இத கற்பனை செஞ்சு பாருங்க. பழமையான கல் தூண்கள் ஒவ்வொன்னும் அதோட ரகசியத்தை சொல்லுது. மதிய சூரியன் படும்போது உயிருள்ளதா தோன்றும் மென்மையான செப்பங்கள். நான் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தேன். மெதுவான மந்திர உச்சாடனைகளை கேட்டுக்கிட்டு சந்தன வாச்சம் காத்துல பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கணம் நேரம் அப்படியே நின்னு போச்சு. ஆனா இங்கதான் உண்மையான மர்மம் இருக்கு. இந்த கோவிலை எவ்வளவு பழமையானது அல்லது யார் இத கட்டுனாங்கன்னு யாருக்கும் சரியா தெரியல. புராணங்கள் சொல்றபடி கடவுள்களே ஒரு காலத்துல இந்த புனிதமான இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க சுத்தி வரும்போது பாம்பு, ஆறு மற்றும் ரகசிய நிலத்தடி அறைகள்னு சிற்பங்களை பார்ப்பீங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் பாரம்பரியத்தோட சக்தி வாய்ந்த கதைகளோட தொடர்புடையது. கோவில் குளம் அதோட நீர் குணப்படுத்தும் சக்தி கொண்டதுன்னு உள்ளூர் மக்கள் நம்புறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க அற்புதங்கள் இங்க அக்குன்னு நம்பி வர்றாங்க. விடியதுக்கு முன்னாடி முதல் மணி அடிக்கும் போது இந்த இடம் முழுவதும் தெய்வீகமான ஒரு ஒளியால பிரகாசிக்கும்னு சொல்றாங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த சிவன் கோவிலுக்கு போறது வெறும் ஆன்மீக பயணம் மட்டும் இல்ல, இது நம்ம வரலாற்றோடவும் மர்மத்தோடவும் இதயத்துக்குள் ஒரு பயணம். அதனால அடுத்த முறை நீங்க ஒரு பழைய கோவிலை தாண்டி போகும்போது கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க. உங்களுக்கா காத்திருக்கும் ஒரு ரகசியத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம்.